ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை பட்டியல் போட்டு நம்ம சொல்லணும்னா ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இங்கே அவர் சொல்லும் பொழுது மிகவும் குறிப்பிடத்தக்க அவசியமான முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறார். அதுல ஒன்று பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் கூட அவரை விரல் நீட்டி குற்றப்படுத்துவதற்கு ஒருவராலும் கூடாதிருந்தது. சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர்கள், வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள் இயேசுவை சுற்றி சுற்றி வந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்கு சுற்றி சுற்றி வந்தார்களாம்? அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவரை சுற்றி சுற்றி வந்தார்களாம். குற்றம் கண்டுபிடிக்க முடிந்ததா? நியாய சாஸ்திரிகள் வந்தார்கள், குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரை குற்றப்படுத்துவதற்கு ஒருவராலும் கூடாது இருந்தது. காரணம் என்ன? அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிற, அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றும், நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்றும் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார்.